எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிஷா டேஸ்ட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னா முருங்கை துவையல் தான் செய்ய போறோம். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. அதுல ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் பார்த்து இதே பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம தக்காளி வந்து 2ஆக கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி இப்போ நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இந்த தக்காளி வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுவும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அடுத்து வந்து இதே பேனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயே வந்து முருங்கீரை வந்து கசப்பு தன்மை இருக்கு. நிறைய பேர் வந்து செய்ய யோசிப்பாங்க. முருங்கீரை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா வந்து கசப்பே இருக்காது. முருங்கீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முருங்கீரை ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு புளி, அடுத்து இதில் வந்து உப்பு, இதுவும் ஒரு வாட்டி வந்து மிக்சியில் ஆட்டிட்டு வந்துடலாம். இது பாருங்க, இந்த மாதிரி ஆட்டிருக்கேன். ரொம்ப நைஸாக ஆட்டினா சாப்பிடும்போது நல்லா இருக்காது, மைது மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து முருங்கீரை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முருங்கீரை இதில் போட்டு ஆட்டிடலாம். முருங்கீரையும் நல்லா ஃப்ரை ஆச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். இப்போ வந்து முருங்கீரை சேர்த்தாச்சு. இதோட வந்து 4 பல் பூண்டு வந்து பச்சையாக போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ இதையும் போட்டு நம்ம ஆட்டிட்டு வந்தோம். இப்போ இந்த முருங்கீரை துவையல் வந்து ஆட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது துவையலுக்கு மேலே வந்து வெங்காயம் இந்த மாதிரி பச்சை தூவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஆட்டிடலாம். வேணான்றவங்க வெங்காயம் இல்லாமல் அப்படியே சாப்பிட நல்லா இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுதான் நம்மளோட முருங்கீரை துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.